என்னதான் ரோகிணி தப்பே செஞ்சிருந்தாலும் மனோஜ் மேல இருந்தது உண்மையான காதல் தானு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆன்ட்டி, அவ தான் சைன் பண்றேன்னு சொல்லி பேப்பரையும் கையில வாங்கிட்டா. இன்னமும் எதுக்காக அவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? ரோகிணி, நீ இன்னும் எதுக்காக திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும்? சீக்கிரமா சைன் பண்ணி கொடுத்துட்டு வாடி, நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா என்னதான் சொன்னாலும் மனோஜ இன்னைக்கு ஒரே அடியா பிரிய போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க எழுந்து போய் நின்னுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இத கவனிச்ச விஜயாவோ, ஏய் என்ன, இத்தனை நாள் என் குடும்பத்துக்குள்ள வந்து போட்ட நாடகம் எல்லாம் பத்தாதுன்னு சொல்லி இப்போ மறுபடியும் நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? நீ என்னதான் கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து என் வீட்டுல நின்னாலும் என் புள்ள மறுபடியும் உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்கவே போறதில்ல. ஒழுங்கு மரியாதையா பேப்பர்ல கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. இன்னையோட உன்னை நாங்க எல்லாரும் தலைமொழிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, வேற வழி இல்லாத அங்க மனோஜுமே எதுவுமே பேசாத பார்த்துக்கிட்டு இருந்த இங்க ரோகிணியும் மனசு ஒடிஞ்சு போய் வேக வேகமா அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு போய் சைன் பண்ண ஆரம்பிக்க, அதே நேரம் இங்க ரோகிணிக்கு அப்படியே மயக்க வந்து கீழையும் விழுந்துடுறாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த வித்யாவோ, ரோகிணி ரோகிணி உனக்கு என்னாச்சு ரோகிணி? மீனா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வித்யா ரொம்ப பதட்டத்தோடு சொல்ல, மீனாவோ தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அங்க என்னதான் ரோகிணியை எழுப்பினாலும் அப்படியே மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்ததும் இங்க அண்ணாமலை இருந்துக்கிட்டு, ஏன்பா முத்து, என்னப்பா பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. டாக்டர் நம்ம வீட்டுக்கு வருவாங்களே, அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, அங்க இருந்த முத்துவுமே டாக்டருக்கு ஃபோன் பண்ண கொஞ்ச நேரத்துல டாக்டருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னங்க, இவளுக்கு மனோஜை விட்டும் இந்த குடும்பத்தை விட்டும் போறதுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லை. அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி மயக்கம் போட்டு விழுந்தா நாம டிவோர்ஸ் கொடுக்க வேண்டாம், எப்படியாவது இவளை சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பேசி சமாதானம் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இவளா இங்கே நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கா போல இருக்கு. இனிமேலும் இவ நாடகம்லாம் இங்கே செல்லவே செல்லாது. இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி கையெழுத்த போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்ல, உடனே எங்கள் வக்கீல் இருந்துக்கிட்டு, என்னங்க விஜயா, நீங்கள் விட்ட ரொம்ப பேசிக்கிட்டே போறீங்க. பாவம் அந்த பொண்ணாவே வந்து நான் மனோஜுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கையெழுத்து போடுறதுக்காக வீடு வரைக்கும் வந்திருக்காங்க. நீங்கள் மனசாட்சியே இல்லாமல் அந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை மனசு ஒடிஞ்சு போய் கூட அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாம்ல, சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம்ல. அதை பற்றியெல்லாம் யோசிக்காம நீங்கள் வந்ததுலேருந்து ரோகிணி மேலே பழிய போட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க விஜயா. டாக்டர், கொஞ்சம் நீங்கள் ரோகிணியை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வக்கீல் சொல்ல, எங்கள் டாக்டருமே ரோகிணியை செக் பண்ணி பார்த்துட்டு, மேடம் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு ஒரு உண்மையை போட்டு உடைக்க, இதை கேட்டதும் அங்கே மனோஜுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆக, விஜயாவோ டாக்டரை பார்த்து, டாக்டர் என்ன டாக்டர் இதெல்லாம்? என் பையன் மனோஜை விட்டு பிரிஞ்சு இவ எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? எத்தனை மாதம் ஆகுது தெரியுமா? என்னமோ இப்போ வந்து இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நாங்கள் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கோவத்தோட பேச, உடனே டாக்டர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கம்மா, என்னோட டாக்டர் வேலையை தான் நான் பார்த்துருக்கேன். நான் சரியாக தான் பார்த்து சொல்லியிருக்கேன். இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. மேடம் நான் பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த டாக்டருமே கிளம்பி போக, இன்னொரு பக்கம் இங்கே ரோகிணி கண் முழிச்சு எழுந்து நிற்கிறாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு, ஏய் என்னடி இது? என்னமோ கர்ப்பமாக இருக்க அது இதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் உன்னோட வேலை தானே, நீ நடத்துகிற நாடகம் தானே. ஆமாம், என் புள்ள கூட பிரிஞ்சு போய் நீ ரொம்ப மாதம் ஆகுது. அப்படி இருக்கும்போது எப்படி நீ 2 மாதம் கர்ப்பமாக இருப்ப? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு விஜயா சந்தேகத்தோட அங்கே ரோகிணியை பார்த்து கேட்க, ரோகிணியும் அப்படியே விஜயா அசிங்கப்படுத்ததுனால அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மீனாவோ முத்துக்கிட்ட, என்னங்க என்னங்க இது, அத்தை ஒரு பொண்ணை பார்த்து இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கர்ப்பமாக இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் அண்ணனை கேட்டால் தானே தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இத்தனை பேர் மத்தியில் ரோகிணியை அவமானப்படுத்தி பேசணும்? கொஞ்சம் நீங்கள் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்ல, உடனே முத்து இருந்துக்கிட்டு, அப்பா அம்மா பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. பார்லர் அம்மா கர்ப்பமாக இருக்குன்னா பார்லர் அம்மாவை மட்டும் கேட்டா அது சரிப்பட்டு வராதுப்பா. இதோ இருக்கானே திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இந்த மனோஜ் ஓடுகாலியை கேட்டாதான் உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இங்க முத்து வந்து அங்க மனோஜோட சட்டையை பிடிச்சி கோவத்தோட அங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு, டேய் முத்து, இப்போ எதுக்காகடா என்னுடைய சட்டையை பிடிக்கிற? அவ கர்ப்பமா இருந்தா என்ன கேள்வி கேட்ட எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, உடனே ரோகிணி அங்கேயே கண்ணை கசக்கிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்துல இருந்த வித்யாவோ, ஏய் ரோகிணி, என்ன தாண்டி நடந்தது?
உன் ஆன்ட்டி என்னடானா உன்னையே இப்படி பழி போட்டு பேசுறாங்க. மனோஜ் என்னடானா உன் கூட சேர்ந்தே வாழாத மாதிரி அவர் பாட்டுக்குன்னு எனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு என்னடி அர்த்தம், எப்படிடி இது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்ல உடனே ரோகிணி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா மனோஜ் மட்டும்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டை சிந்தாமணி மூலியமா ஜப்தி ஆக போகுதுன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே மீனாவோட வீட்டில் போய் தங்கி இருந்தாங்க. அந்த நேரமாக பார்த்து மனோஜ் மட்டும் கடையில், அதான் ஷோரூமில் தங்கியிருந்தாரு. அந்த நேரமாக பார்த்து தான் நான் மனோஜை அப்பப்போ மீட் பண்ண போகும்போது மனோஜ் தான் நீ என் கூடவே இரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சி கேட்டாரு. நானுமே அவர் கூட அந்த ஷோரூமில் தனியாக ராத்திரியில் இருந்தேன். அந்த நேரமாக பார்த்து தான் எங்கள் 2 பேருக்குள்ள உருவானது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மொத்த உண்மையையும் போட்டு உடைக்க, இதை கேட்டதும் அங்கே மனோஜுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. உடனே முத்து இருந்துக்கிட்டு, ஏண்டா ஓடுகாலி, உனக்கு வெக்கமா இல்லை? நான் அப்பவே நினச்சேன்டா, என்னடா இது, நாங்கள் எல்லாரும் மீனா வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லும்போது நீ மட்டும் ஷோரூமுக்கு போகிறேன்னு சொன்னியேன்னு இப்போ தானே தெரியுது. மீனா பாத்தியா மீனா, இவன் என்ன மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அமுக்குனி மாதிரி இருந்துட்டு இந்த பார்லர் அம்மா கிட்ட விவாகரத்து வேற கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா, இதுக்கெல்லாம் என்ன முடிவெடுக்க போறீங்க, நீங்களே சொல்லுங்க. டே முத்து, பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியாரு. என் புள்ள மனோஜ் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். இதோ இருக்காளே இவ தான். இவ வயித்துல வேற யார் குழந்தையோ சுமந்துக்கிட்டு வந்து என்னமோ என் பிள்ளையோட குழந்தைன்னு சொல்லி இவ நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கா. என்னடி, என் பிள்ளைய விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசு வராம என் புள்ள கூட சேர்ந்து வாழ்றதுக்காக எவன் கூடயோ இருந்து குழந்தைய பெத்துக்கிட்டு என் புள்ள மேல பழிய போட்டு பேசுறியா? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதையா கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு வெளியே போய்கிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த விஜயா பேசிக்கிட்டு இருக்க. உடனே வக்கீல் இருந்துகிட்டு, விஜயா என்ன பேசுறீங்க? அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டரே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்க பையன் மேல நீங்க சந்தேகப்படாம இப்படி அந்த பொண்ணு அவ வயித்துல வளர குழந்தைய இப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே. சே, நீங்களா மனுஷங்க தானா? ஏன்பா மனோஜ், உனக்கு குடும்ப அறிவில்ல? அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு வக்கீல் கோவத்தோட மனோஜை பார்த்து கேட்க, மனோஜோ அங்க ஷோரூம்ல நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க அம்மா, என்னையும் மன்னிச்சிருங்க. ரோகிணியோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பா. ரோகிணி சொல்றது எல்லாமே உண்மைதான். ஷோரூம்ல நான் ரோகிணி கூட தனியா இருந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, உடனே இங்க ஸ்ருதி இருந்துக்கிட்டு, ஏன் மனோஜ், எதுக்காக இவ்வளவு நேரம் வாயை திறக்காம இருந்தீங்க? என்னமோ நீங்க நல்லவன் உத்தம மாதிரி உங்க அம்மா உங்களுக்காக சர்டிபிகேட் கொடுத்து பாவம் ரோகிணி எப்படியெல்லாம் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது கூட வாயை முடிக்கிட்டு எப்படி இப்படி அமைதியா இருக்க முடியுது? சே ரோகிணி, சொல்ல போனா நீங்க அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய வேதனையே. பேசாம இவரை டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீங்க போய் தனியா வாழ்றதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆன்ட்டி, சொல்ல போனா நீங்க ரோகிணியை ஒரு வார்த்தை கூட சொல்லி திட்டி இருக்க கூடாது. உங்க பையன் மனோஜை தான் நீங்க அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். நியாயப்படி பார்த்தா அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதி பேச வந்த கோவத்துக்கு அங்க நின்றுகிட்டு இருந்த விஜயாவோ அங்க மனோஜோட சட்டையை பிடிச்சி ஓங்கி பலர்னு கண்ணத்திலேயே அற கொடுக்குறாங்க. உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த வித்யாவோ அங்க வக்கீல பார்த்து, மேடம், என் ஃப்ரெண்டு ரோகிணி மேல தப்பு தான். ஆனாலும் அவளே விவாகரத்து கொடுக்கறதுக்காக பேப்பர்ல சைன் பண்றதுக்கு வீடு வரைக்கும் வந்துட்டா. ஆனா இப்போ எதிர்பாராத விதமா மனோஜோட குழந்தைய ரோகிணி சுமக்கிறா. இப்போ அடுத்ததா என்ன பண்ண முடியும் அப்படின்னு வக்கீல் கிட்ட வித்யா கேட்க, உடனே வக்கீல் இருந்துகிட்டு, இங்க பாருங்கம்மா, இப்போதைக்கு ரோகிணி கையெழுத்தே போட்டாலும் அது செல்லாது. இது கோர்ட் வரைக்கும் போனாதான் அதுக்கப்புறம் ஜட்ஜ் முடிவெடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இவங்க இது நாள் வரைக்கும் மனோஜோட குழந்தைய சுமக்கல, மனோஜுக்கும் ரோகிணிக்கும் எந்த ஒரு குழந்தையும் பிறக்கல. அதனால இனிமே இவங்க கர்ப்பமா இருக்கிறதுனால குழந்தைக்காகவும் ரோகிணிக்காகவும் வக்கீல் வேற ஒரு முடிவெடுக்கலாம். இனி இவங்க இங்க வந்து கையெழுத்து போட்டாலும் இது செல்லாது. இது கோர்ட் வரைக்கும் போய் தான் ஆகும். இனிமேலும் நான் இந்த வீட்டில் உக்காந்து பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனோஜ், உங்களுக்காக சொல்றேன், நீங்க உங்க பொண்டாட்டி ரோகிணிய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டதுனால தான் உங்களோட குழந்தைய அவங்க சுமந்துக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அவங்களோட சேர்ந்து ஒத்துமையா வாழ பாருங்க. நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வக்கீலோ வீட்டை விட்டு வெளியே போக, இன்னொரு பக்கம் இங்க விஜயாவோ அங்க மனோஜை அடிச்சுக்கிட்டு இருக்க. உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு,
ஏய் விஜயா, அவன் என்ன குழந்தையா என்ன அடிச்சு திருத்தறதுக்கு? நீ ஆசைப்பட்டல உன் புள்ள மனோஜுக்கு தான் மூத்த வாரிசு வரணும்னு மீனாவோட பாவத்தை வாரி கொட்டிக்கிட்டல. அதனாலதான் நீ ஆசைப்பட்ட மாதிரியே ரோகிணியோட வயித்துல உன் புள்ள மனோஜோட குழந்தை வளருது. இனிமேலாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கட்டும். பேசாம நீ ஒதுங்கிடு, அவன் எக்கேடு கெட்டுனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, உடனே விஜயா இருந்துகிட்டு, பாத்தியாடா, கேட்டியா உன் அப்பா என்ன வார்த்தை சொல்றாரு பாரு. அவ கூட தான் நீ சேர்ந்து வாழணுமா? இங்க பாரு, அவ கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி இருந்தா இந்த வீட்ல நீ இருக்கவே கூடாது. ஒழுங்கு மரியாதையா உன் பொட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவளோடவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. ஒன்னு அவளா இல்ல இந்த அம்மாவான்னு சொல்லி நீயே முடிவெடு. சொல்லிட்டேன், ஜாக்கிரதை அப்படின்னு விஜயா என்னதான் அங்க மனோஜ் கிட்ட கத்தி கதறி பேசிக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இங்க கனகாவை நினைச்சோம், ரோகிணி ஒரு பக்கம் நினைச்சோம், அப்படியே பதட்டத்தோட தலையில இடி விழுந்த மாதிரி அதிர்ச்சியோட உக்காந்துகிட்டு இருக்காரு மனோஜ்.